இதுல ரொம்ப வலிமையான டீம். அதாவது இது வந்து ஆக்ஷனுக்கே நாங்க போக தேவையில்ல. சரி சும்மா கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி போய் உட்கார ஒரு டீம் இருக்கு. none other than மும்பை இந்தியன்ஸ். ஒண்ணுமே தேவையில்லை. எங்களுக்கு ஆக்ஷன்லாம் தேவையில்ல. ஏதோ நீங்க சும்மா கூப்பிடுறீங்க வந்து ஒரு ஸ்வீட் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு நாங்க போறோம். 25 லட்சம் 30 லட்சம் வேற என்ன பண்ண முடியுது? 1.5 கோடி தான் வச்சிருக்காங்க. 2 கோடி வச்சிருக்காங்க. 2 கோடி வச்சுட்டு ஒரு சும்மா பட் ஏதோ பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணி மாத்துவாங்கன்னு சொல்றாங்க. தெரியல. பட் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த டீம் நமக்கு போதும். மேபி அந்த ஆறா அவங்க பேசியிருக்கலாம். இந்த டீம் கரெக்டாக தான் இருக்குன்னு முடிவு பண்ணியிருக்கலாம். ஏப்பா அவங்க பக்கம் பொல்லாடு கூப்பிட்டு வச்சா கூட ஆடுவார் போல இருக்குது. சரி போய் ஆடு அப்படின்னு ஆடுவார் போல. அந்த மாதிரி டீம் அது. அதனால எம்ஐ வந்து வெயிட்டாக இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே எம்ஐ இந்த பழைய காலத்து கிளாஷ் திரும்ப ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா லாஸ்ட் டைம் மும்பை கிரவுண்ட்ல ஆடும்போது ஹர்திக் பாண்டியா கிடையாது, ஆமாம் பும்ரா கிடையாது, அப்புறம் அந்த ஹல்லான்னு சொல்லி ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் ஒருத்தவங்க எடுத்தாங்க. அவன் அந்த சீசன் ஃபுல்லாவே ஆடல. ஆனா இந்த சீசன் ஆடுவான்னு சொல்லி அவன் இருந்து ரிட்டைன் பண்ணிட்டாங்க. சோ ஆல்ரெடி ஸ்பின்ல வந்து சஹர் இருக்காங்க. இப்போ திருப்பி மார்க்கண்டே வந்திருக்காங்க. சோ அல்லா உள்ள வந்திருக்காங்க. அது போக வில் ஜாக்ஸ் இருக்காங்க. 4 ஸ்பின்னரு பிளஸ் ஸ்பீட்ல வந்து பார்த்தோம்னா சர்துல் தக்கூர், தீபக் சகர், பயங்கரமான எம்ஐ ஃபேன் போல கப்பல், போல்ட், பும்ரா எல்லாமே வரிசையா அந்த ஆக உங்களுக்கு எங்களுக்கு தான் சண்டை. இந்த அதிரு புதுலாம் தள்ளி வச்சிடலாம். ஓகேங்களா? பழைய காலத்துக்கு போறோம். கிளாஷ் திரும்ப நீல சட்டையா, நாமளா ப்ளூ சட்டையா, மஞ்சள் சட்டையா தான். மற்ற சட்டைக்கெல்லாம் வேலை கிடையாது.